வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். லோன் தரக்கூடிய பேங்குகளை பற்றியும் ஆப்புகளை பற்றியும் ரிவ்யூஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வயசில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு லோன் இருக்குங்க. இந்த லோனை நான் கட்ட முடியாமல் கட்டிட்டு வரேன், வட்டியும் அதிகமாக போடுறாங்க, என்ன பண்ணுதுன்னே தெரியல, இஎம்ஐ கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன், இப்போ எனக்கு எக்ஸ்ட்ரா பணமும் தேவைப்படுது, எங்கே போய் கேட்டாலும் கிடைக்க மாட்டுது, என்ன பண்ணுதே தெரியல அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் நீங்கள் வாங்கியிருக்க லோனை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டும் தரக்கூடிய முக்கியமான ஒரு லோனை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் லோன் மாற்றத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேங்க்குக்கும் வேறுபடும். ஒரு வேளை நீங்கள் ஒரு நேஷ்னலைஸ் பேங்க், அதாவது ஒரு கவர்மெண்ட் பேங்க்கில் ஏற்கனவே ஒரு கடன் வாங்கி வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்களேன், அப்பேற்பட்ட மக்களாக நீங்கள் இருக்கிறீங்க, இப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பணமும் தேவைப்படுதுன்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பற்றி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் வாங்கிட்டாங்க, அதிகமான வட்டி போட்டுட்டு வராங்க, கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், அதுலேருந்து நான் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு மாற்றணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு மூணாவதாக சொல்லணும்னா, ஏற்கனவே எனக்கு ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் லோனு இருக்குது, கிரெடிட் கார்டை வாங்கி வச்சுருக்கேன், ஸோ இதுக்கு என்ன வழி இருக்குது, அந்த லோனை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், கிரெடிட் கார்டு இருக்கிறதுனால எனக்கு கிரெடிட் ஸ்கோரும் கம்மியாக இருக்குது, அதுக்கு என்ன பண்ணலாம், இதை பற்றி தான் வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் லோன் மாற்றும் பொழுது இப்பேற்பட்ட மக்களுக்கு இத்தனை வகையான பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த 3 பிரச்சனையில் ஏதாவது ஒரு பிரச்சனையில் நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பணமும் தேவைப்படுதுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு முக்கியமானது. இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக அதை பற்றி பார்க்க போகிறோம். எக்ஸ்ட்ரா பணம் வாங்கிறதுக்கு என்ன பண்ணலாம், கம்மியான வட்டியில் லோன் வாங்குறதுக்கு என்ன பண்ணலாம், இது எப்படி நீங்கள் செயல்படுத்த முடியும்னு டீட்டெயிலாக ப்ராக்டிக்கலி யார் உங்களுக்கு இந்த லோன் தராங்கன்னு பற்றியும் டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜிகே வித் ஜேகே சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் பண்ணுங்கள். இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் வீடியோஸ் நோட்டிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், தெளிவாக வைக்கிறேன், மறக்காம லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே அதிகமான வட்டியில் லோன் வாங்கி மாட்டியிருந்தாலும் சரி, ஒரு நேஷ்னலைஸ் பேங்க்கில் நான் லோன் வாங்கி வச்சுருக்கேன், எனக்கு பணம் பத்தலைங்க, எனக்கு எக்ஸ்ட்ரா பணம் தேவைப்படுது, என்ன பண்ணணும்னு தெரியல, அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி, என்கிட்ட லோனும் ஆல்ரெடி இருக்குது, அதே நேரத்தில் கிரெடிட் கார்டும் இருக்குது, இந்த பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படி லோன் மாற்றுறது எனக்கு கஷ்டமாகவும் இருக்குது, கிரெடிட் கார்டு வாங்கி வச்சதுனால கிரெடிட் ஸ்கோர் கம்மியாகிறதுனால அடுத்தவங்களும் லோன் தர மாட்டாங்க, என்ன பண்ணுன்னு தெரியல. ஸோ இந்த 3 வகையான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கான ஒரு முழுமையான ஒரு வீடியோ தான் இது. இதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்த லோனை யார் தராங்கன்றதை உங்களுக்கு அடுத்து நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேஷனலைஸ் பேங்க்ன்றது என்னென்னா ஐஓபி பேங்க், எஸ்பிஐ பேங்க், கனரா பேங்க், இந்தியன் பேங்க், யூனியன் பேங்க்லாம் இருக்குல்லையே, அதான் வந்து நேஷனலைஸ் பேங்க் சொல்லுவாங்க, கவர்மெண்ட் பேங்க்னு சொல்லுவாங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு கவர்மெண்ட் பேங்க்லேருந்து உங்களுக்கு லோன் வாங்கி வச்சுருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 லட்ச ரூபா லோன் வாங்கி வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங், அதாவது கட்ட வேண்டிய பணம் ஒரு 3,50,000 பேலன்ஸ் இருக்குது வச்சுக்கோங்களேன். இந்த லோனை வந்து உங்களுக்கு 9% நீங்கள் வாங்கியிருக்கீங்க, குறைஞ்ச வட்டியில் இந்த நேஷனலைஸ் பேங்க்கில் லோன் வாங்கி வச்சுருக்கீங்க. இப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 3 லட்ச ரூபா தேவைப்படுது. ஸோ இந்த சூழ்நிலை தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம், பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் மாற்றலாமா, இந்த லோனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது போல் நீங்கள் மாற்றும் பொழுது ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் வாங்கியிருக்கிற வட்டியை காட்டிலும் கம்மியான வட்டி யார் தராங்கன்னு பார்த்து மாற்றது தான் புத்திசாலித்தனம். அப்படி இருக்கும்போது நேஷனலைஸ் பேங்க்கில் 9%னா அது கீழே யாருமே வந்து ப்ரைவேட் பேங்க்கில் தர மாட்டாங்க. ஸோ அதனால் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் இதை மாற்றாமல் வேறு ஒரு வழி இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா டாப் அப் லோன் கேட்கலாம். டாப் அப் லோனை பொறுத்த வரைக்குமே குறைஞ்சது 2 வருஷமாவது ஒரு லோன் வாங்கி டைம் இருக்கணும், 24 மந்த்ஸாவது நீங்கள் அந்த லோனை கட்டியிருக்கணும். இந்த லோனை கட்டியிருக்கும் பொழுது, அதாவது ஒரு 5 லட்ச ரூபா லோன் வாங்கியிருக்கீங்க, 3,50,000 வந்து உங்களுக்கு உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது வச்சுக்கோங்களேன். நீங்கள் லோன் வாங்கும்பொழுது முன்பு வாங்கியிருந்தீங்களே 5 லட்ச ரூபா லோனு, அந்த டைமில் உங்களுடைய இன்கம் எவ்வளோ இருந்தது, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இன்கம் 25,000 இருந்தது, அப்போ உங்களுக்கு 5 லட்ச ரூபா கிடைச்சது வச்சுக்கோங்களேன், எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இந்த 2 வருஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 13,000 இன்க்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, சம்பள உயர்வு ஏற்பட்டு இருக்குது, இதனால் வந்து 38,000 நீங்கள் மொத்தமாக சம்பளம் வாங்குறீங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் இந்த டாப் அப் லோனை கேட்கலாம். எனக்கு சம்பளம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, எனக்கு எக்ஸ்ட்ரா பணம் தேவைப்படுதுன்னு நீங்கள் கேட்கலாம். எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கும், நீங்கள் 25,000 சம்பளம், ஃபார் எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்கிறேன், 25,000 சம்பளம் வாங்கும்போது உங்களுக்கு 5 லட்ச ரூபா தராங்கன்னா 38,000 சம்பளம் வாங்கும்போது உங்களுக்கு 9 லட்சம் அல்லது 8 லட்சம் வரைக்குமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது போல் நீங்கள் டாப் அப் லோன் ட்ரை பண்ணிங்கன்னா இந்த லோன் மூலமாக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பணமும் கிடைக்கும். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பேங்க்கில் லோன் வாங்கி வச்சுருப்பாங்க, அதிகமான வட்டியில் வாங்கி கஷ்டப்பட்டுருப்பாங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு என்ன பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாம். கடைசியாக இதெல்லாம் யார் இந்த லோன்லாம் தராங்கன்றதை வீடியோவில் கடைசியில் நான் சொல்கிறேன்.
பிரைவேட் பேங்க் அல்லது நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் அவங்க 2 பேரையும் நான் ஒன்றா சொல்கிறேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய ஒரு லோன் ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் லோன் வாங்கி வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்களேன், அது லோன் அமௌண்ட் இதே போல் தான் 5 லட்ச ரூபா லோன் வாங்கி வச்சுருக்கீங்க. அவுட்ஸ்டாண்டிங் 3,50,000 இருக்குது கட்ட வேண்டியது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பழைய லோன் வந்து ஒரு 16% வாங்கியிருக்கீங்க, 16% வாங்கியிருக்கீங்க, ரொம்ப அதிகமான வட்டியை வாங்கி வச்சுருக்கீங்க. இந்த வட்டியை விட கம்மியான வட்டி வேறு எந்த பேங்க் தராங்களோ அப்போ நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ஓல்டு லோன் வந்து 16%, புது லோன் ஒரு 13% தான் நமக்கு லாபம். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் உங்களுக்கு புரியறதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ராசஸிங் ஃபீஸ் பொறுத்த வரைக்குமே அந்த லோன் பழைய லோனில் ஒரு 3% போட்டிருக்காங்கன்னா புது லோனில் ஒரு 2% போட்டால் தான் நமக்கு லாபம். ஸோ இதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபோர் க்ளோசர் சார்ஜஸ், இப்போ நீங்கள் வாங்கியிருக்க பழைய லோனை க்ளோஸ் பண்ண போகிறீங்க வச்சுக்கோங்களேன், அதுக்கு சார்ஜஸ் அவங்க எவ்வளோ போடுவாங்கிறது கணக்கிடுறது ரொம்ப முக்கியம். ஃபோர் க்ளோசர் சார்ஜஸ் ஒரு 2% போடுறாங்க வச்சுங்களேன், 1 லட்சத்துக்கு 2% 2,000. நீங்கள் ஏற்கனவே ஒரு லோன் வாங்கி வச்சுருக்கீங்க இல்லையா, அதில் ஒரு 3,50,000 உங்களுக்கு இருக்குன்னா அப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அவங்க ஃபோர் க்ளோசர் சார்ஜஸ் போடுவாங்க. 1 லட்சத்துக்கு 2,000 3 லட்சத்துக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ அதையும் நம்ம கணக்கிட வேண்டும். இது இல்லாமல் புது லோன் நீங்கள் வாங்க போகிறீங்க இல்லையா, அவங்க வந்து ப்ராசஸிங் ஃபீஸு ஒன்று போடுவாங்க. அந்த ப்ராசஸிங் ஃபீஸ் ஒரு 3% 2% அப்படி போடுறாங்கன்னா அந்த ப்ராசஸிங் ஃபீஸை நம்ம கணக்கிட வேண்டும். உங்களுக்கு ஒரு தேவைப்பட்டது 3 லட்ச ரூபான்னா இந்த ப்ராசஸிங் ஃபீஸு ஃபோர் க்ளோசர் சார்ஜஸ்லாம் சேர்த்து 3,10,000 வருதா, 15,000 வருதா, அதெல்லாம் சேர்த்த பிறகு தான் நமக்கு இந்த கால்குலேஷனுக்குள்ளே வர முடியும். பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் இந்த லோனை நீங்கள் இப்படி மாற்றுறதுக்கான கால்குலேஷன் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போது வந்து நடைமுறையில் எப்படி மாற்றலான்னு உங்களுக்கு அடுத்தது சொல்கிறேன். மூணாவதாக பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து லோனும் இருக்குது, கிரெடிட் கார்டு இருக்குது. என்ன பண்ணலாம்? லோன் இருந்ததுன்னா இப்போ சொன்ன கால்குலேஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சார்ஜஸ்லாம் கணக்கில் வச்சுக்கணும். கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும்னா கிரெடிட் கார்டுக்கு ஒரு முடிவு கட்டிட்ட பிறகு தான் நீங்கள் அந்த ஸ்டெப்பு போக முடியும். கிரெடிட் கார்டை க்ளோஸ் பண்ணணும்னா பணம் வேணுங்க, என்ன பண்ணலாம் அப்படி கேட்டிங்கன்னா கிரெடிட் கார்டு பேஸ்ட் லோன் தராங்க. ஸோ அதுக்கு எஸ்பிஐ பேங்காக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஆர்பிஎல் பேங்காக இருந்தாலும் சரி, ஐசிஐசிஐ பேங்காக இருந்தாலும் சரி, நிறைய பேங்க்ஸ்லாம் இருக்குது. ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா கார்டு பேஸ்ட் லோன் தராங்க. அந்த கார்டுலேயே வந்து நீங்கள் கார்டு பேஸ்ட் லோன் போட்டு அந்த இஎம்ஐ மாதம் மாதம் கட்டுற மாதிரி பிளான் பண்ணிக்கணும். அப்படி நீங்கள் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறமா இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா கிரெடிட் ஸ்கோரும் கொஞ்சம் நார்மலான விஷயத்தில் இருக்கும். கிரெடிட் கார்டை வச்சுக்கிறேன், லோனும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்களுக்கு அதிகமான அமௌண்ட்டு வெளி பேங்க்கில் தரமாட்டாங்க. அதனால் இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த லோனை தரத்துக்கு நிறைய பேங்க்ஸ் இருக்குது. ஆதித்யா பிர்லா, அப்புறமா பார்த்தீங்கன்னா டாடா கேபிட்டல், அவங்க பார்த்தீங்கன்னா HDFC பேங்க், நிறைய பேங்க்ஸ் இந்த மாதிரி லோன் ஆஃபர்லாம் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பேங்க்கில் போயிட்டு என்னுடைய கிரெடிட் ஸ்கோர் இவ்வளோ இருக்குது, எனக்கு ஆல்ரெடி இவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது, என்னுடைய இன்கம் இவ்வளவு, எனக்கு எவ்வளோ லோன் கிடைக்கும், எனக்கு வந்து பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் மாற்றும் போது என்ன அப்படிங்க ப்ராசஸிங் ஃபீஸ் போடுவீங்க, இது ப்ராசஸிங் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு கேட்கணும். ப்ராசஸிங் ஃபீஸ் பொறுத்த வரைக்குமே முன்கூட்டியே கட்டுங்க, ஒரு 2,000 கட்டுங்க, நான்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்னு நான் அடுத்ததும் சொல்கிறேன், நான் ரீஃபண்டபிள் சார்ஜஸாக கட்டுங்க சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட கிரெடிட் ஸ்கோர் நீங்கள் ஒரு தடவை நல்லா செக் பண்ணிவிட்டு ஓகே நம்ம வந்து பக்காவாக இருக்கணும்னா நீங்கள் காசை கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லைங்க எனக்கு டவுட்டாகவே இருக்குது, கிரெடிட் ஸ்கோர்லாம் பிரச்சனையாக இருக்குது, என்னால் காசுலாம் கொடுக்க முடியாதுன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்கள் விருப்பம் தான். ஸோ முன்கூட்டி பணம் கேட்டாங்கன்னா இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணுறது தான் முக்கியம். ஸோ சரி ஓகேங்க, எனக்கு ஓகே ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க ப்ராசஸிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு டோட்டலாக எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ லோன் கட்ட முடியும், உங்களுக்கு வருமானத்துக்கு எவ்வளோ லோன் கிடைக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு அந்த 3,50,000 அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு 3 லட்ச ரூபா, ஸோ ஒரு 6,50,000 உங்களுக்கு டோட்டலாக ஒரு லோன் ஆஃபர் பண்ணி அந்த லோன் நீங்கள் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படி மாற்றுற மாதிரி மாற்றிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற பணத்தை வந்து உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து விஷயம். ஸோ இதுதான் வந்து ப்ராசஸிங் இப்படி தான் நடக்கும். ஸோ பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் இப்படி மாற்றும் பொழுது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ இதனால் என்ன லாபம் அப்படி கேட்டிங்கன்னா, நீங்கள் முன்கூட்டியே இது போல் கணக்கிடும்பொழுது நீங்கள் வந்து பணம் விரியத்தை தேவையில்லாத பணம் செலவு பண்ண தேவையில்லை. கண்ணுக்கு தெரியாமல் இந்த ஒளிவு மறைவான சார்ஜஸ்லாம் போனியா அதெல்லாம் அப்படி எப்படி தெரிஞ்சிடும் நமக்கு. ஸோ இவ்வளோ பிரச்சனை இருக்கான்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம். இவன் 14% போடுறான் பாஸ், அவன் ஒரு 10% போட்டால் லாபம். ஸோ நீங்கள் வட்டிக்கு மாற்றிக்கலாம். அவன் 14% போடுறான், இவர் 13% போடுறாங்கன்னா அந்த 1%க்காக நீங்கள் மாற்றுறது வந்து பெரிய லாபம் நமக்கு இருக்காது. ஸோ அதனால் இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ நீங்கள் வந்து வட்டியை பார்க்கணும். இஎம்ஐ நமக்கு டெண்டர் அதிகமாக டியூரேஷன் தந்தாங்கன்னா மாதம் மாதம் நம்மளால் ஈஸியாக கட்ட முடியும், அதையும் பார்க்கணும். ப்ராசஸிங் ஃபீஸும் பார்க்கணும், ஃபோர்க்ளோசர் சார்ஜஸும் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்த பிறகு தான் லோனை மாற்றணும். இந்த லோனை தரத்துக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. HDFC பேங்க், ஆதித்யா பிர்லா,
டாடா கேபிட்டல், இன்னும் நிறைய விதமான பேங்க்ஸில் இருக்கிறாங்க. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாவே நிறைய விதமான பேங்க்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் இங்கே தராங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் மாற்றத்துக்கான விஷயத்தை உங்களை ஷேர் பண்ணியிருக்கிறேன். நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும், கமெண்ட்ஸை தெரியுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு பிரோஜனமாக கமெண்ட் மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.